ஹலோ மைடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th காமர்ஸ்க்கான அஃபீஷியல் சேவிட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேர் தான். ஸோ தமிழ் மீடியம் உங்களுக்கான கொஸ்டின் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸ் அதுக்கு லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே போய்ட்டு அதை ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா ஸ்டடி மெஷின் ப்ரொவைட் பண்ண போகிறோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு இம்பார்ட்டன்டாக சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, தேர் ஆர் டேஷ் டிஸ்டின் மாடர்ன் கிரெடிட் டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் டேஷ் ஆக்டர்ஸ் கனெக்டிவ் லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சூமர்னு கேட்குறாங்க. அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் மிடில் மேன் இந்த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஸ்மால் ஸ்கேல் ஃபிக்ஸ்டு ரீட்டைலர்ஸ் இன்க்ளூட் டேஷ்னு கேட்குறாங்க. அப்புறம் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ் அமாங் த கண்ட்ரிஸ் டேஷ்னு கேட்குறாங்க. அப்புறம் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், அண்ட் செவன்த் ஒன், எயித் ஒன், நைன்த் ஒன் and 10th one EPC stands for. அப்புறம் 9th one merchant middleman, 8th one 7th one 6th one. ஸோ 5th 4th 3rd 2nd 1st 1 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 2 மார்க் போயிடலாம். 2 மார்க்கில் பாருங்கள் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. 17வது கொஸ்டின் கம்பல்சரி, வாட் இஸ் த மிடில் மேன் கேட்குறாங்க. ஓகேவா? இதான் கம்பல்சரி. அப்புறம் மீதி இருக்கிற 6ல் ஏதோ நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. ஓகேவா? ஸோ மொத்தமாக 7 5 எழுதணும். நீங்கள் நல்லா படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். லெவன் 12 13 14 15 16 17 2 மார்க்ஸு பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸ் அதே போல் தான் 7 கொடுத்து 5 எழுதணும். நீங்கள் 3 மார்க்கு 7 கொடுத்து 5 எழுதணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி, 24 கம்பல்சரி. வாட் இஸ் த ரோல் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ஆஃப் MSMEs இன் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதான் உங்களுக்கு கம்பல்சரி 24ல். ஸோ அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். கடைசியாக எதிராக சாய்ஸ் ஒன்று A எழுதணும் இல்லை B எழுதணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, எல்லாம் ஈஸியாக இருக்கும். வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் SHGC எனி ஃபைன் கேட்குறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைல் எனி ஃபைன் கேட்குறாங்க. அப்புறம் ஸ்டேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இம்போர்ட் ட்ரேட்னு கேட்குறாங்க. அப்புறம் 27ல் ரைட் டவுன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IMF. அப்புறம் வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வச்சு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும்ப்பா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா ஸ்டடி மெஷின் ப்ரொவைட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மைடியா சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.